நன்றி சொல்லணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சின்ன கேள்வி, நன்றி சொல்ல சரியான நேரம் இது. காலையில சொன்னா நல்லதா, இல்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சொன்னா அதிக பலன் கிடைக்குமா? உண்மையில இந்த ரெண்டு நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இன்னைக்கு இந்த சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை தான் நாம பார்க்க போறோம். நம்மள பல பேரு நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை எந்த நேரத்துல பண்ணா நம்ம வாழ்க்கையில அதிக மாற்றம் ஏற்படும் யோசிச்சிருக்கீங்களா? காலையில கண் விழிச்சதும் சொல்ற நன்றியா, இல்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி மனசார சொல்ற நன்றியா? இந்த ரெண்டுத்துல எது அதிக சக்தி வாய்ந்தது? உங்க வாழ்க்கையின் திசையை மாத்த போற அந்த முக்கியமான நேரம் எது? காலையா ராத்திரியா? அதுக்கான பதிலு உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காலையில எழுந்ததும் நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? உங்க போனை எடுத்து பாப்பீங்களா, இல்ல இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்களா? ஆனா காலையில கண் விழிச்சதும் வெறும் சில நிமிஷம் நன்றி உணர்வோட உங்க நாள் ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? காலையில நன்றி சொல்றது வெறும் வார்த்தை கிடையாது. அது உங்க நாள் எப்படி இருக்க போகுது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பழக்கம். ஏன்னா காலையில நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க மனசு வாழ்க்கையில இருக்க நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த நாள் முழுக்க உங்க மனநிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில கண் விழிச்சதும் ஐயோ இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு, என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பதற்றத்தோட நாளை ஆரம்பிக்கிறதும், ஜன்னல் வழியா வர அந்த சூரிய ஒளியை பார்த்து இந்த அழகான நாளுக்கு நன்றி அப்படின்னு மனசார சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான் நன்றி உணர்வோட சக்தி. நம்ம சுத்தி ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கவனிக்க வைக்கிற ஒரு அழகான பழக்கம். காலையில கண்ணு விழிச்சதும் இன்னைக்கு நான் சுவாசிக்கிற இந்த காத்துக்கு நன்றி, எனக்கு கிடைச்சிருக்க இந்த புதிய நாளுக்கு நன்றி, இன்னைக்கு என் வாழ்க்கையில வரப்போற புதிய வாய்ப்புகளுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அந்த சில வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியான உணர்வை உருவாக்க உதவும். காலையிலேயே கவலை, பயம், பதட்டத்தோட நாளை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அமைதியோடையும் நம்பிக்கையோட நாளை ஆரம்பிக்க உதவும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில கண்ணு விழிச்சதும் அடுத்த வேலை என்ன, அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பதற்றப்படுறதுக்கும் எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு மனசார சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த சின்ன பழக்கத்தை தொடர்ந்து சில வாரம் செஞ்சு பாருங்க. உங்க மனநிலையில, உங்க சிந்தனையில, நீங்க ஒரு விஷயத்தை அணுகிற விதத்துல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கலாம். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், கொஞ்சம் தெளிவான முடிவை எடுக்கலாம், சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா கவலைப்படாம இருக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காலையில எழுந்ததும் கிடைக்கிற அந்த முதல் 5 நிமிஷம் அது உங்க போனுக்கான நேரம் கிடையாது. மற்றவங்களோட பிரச்சனையை பத்தி யோசிக்கிற நேரமும் கிடையாது. அந்த 5 நிமிஷம் உங்களுக்கான நேரம், உங்க மன அமைதிக்கான நேரம், உங்க நாளை நல்ல எண்ணங்களோட ஆரம்பிக்கிறதுக்கான பொன்னான நேரம். உங்க போனை எடுக்காதீங்க, உடனே கவலைப்பட ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க, நன்றி. ஏன்னா நீங்க காலையில கண்ணு விழிச்சதும் முதல் வேலையா நன்றியை தேர்ந்தெடுத்தா அது உங்க நாள் முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கலாம். ஆனா காலையில நன்றி சொல்றதுக்கு இவ்வளவு பலன் இருக்குன்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நன்றி சொன்னா என்ன நடக்கும்? உண்மையிலேயே இந்த ரெண்டுல எந்த நேரம் அதிக சக்தி வாய்ந்தது? அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். சரி, ராத்திரி நேரம் எப்படி இருக்கும்? அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த விஷயங்களை அசை போட்டு பார்க்குற அந்த அமைதியான தருணம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ராத்திரி நேரம் நன்றி உணர்வு உங்க மன அழுத்தத்தை அடிச்சு துவைக்க போற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது உங்க மனசு நிம்மதி அடையுது. தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த 3 நன்றிகள் உங்க ஆழ் மனசை மகிழ்ச்சியான கனவுகளுக்கு கூட்டிட்டு போகும். அன்னைக்கு நாள் தோல்வியா இருந்தாலும் அதுல ஒரு பாடம் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்ல தயங்காதீங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்ற அந்த 3 நன்றிகள் அடுத்த நாள் காலையை உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த நாளா மாத்தும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும். பலரும் என்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். காலையில நன்றி சொல்றது நல்லதா, இல்ல ராத்திரி நன்றி சொல்றது நல்லதா? எது அதிகமான பலன் தரும்? உண்மையை சொல்ல போனா இந்த ரெண்டுமே 2 விதமான ஆற்றல்களை உங்களுக்குள்ள உருவாக்குது. காலையில சொல்ற நன்றி உணர்வு ஒரு நோக்கத்தையும் மோட்டிவேஷனையும் உங்களுக்கு கொடுக்கும். காலையில நீங்க நன்றி சொல்லும் போது இன்னைக்கு நடக்கிற எந்த ஒரு சவாலா இருந்தாலும் சரி அதை நான் எதிர்கொள்வேன் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்களுக்கு பிறக்குது. நாள் முழுக்க அந்த ஆற்றலோட இயங்கவும் வைக்குது.
ஆனா ராத்திரி நேர நன்றி உணர்வு ஒரு ஆழமான மன அமைதியையும் மன ரீதியான நிறைவையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு தேவையான அடித்தளத்தை இந்த ராத்திரி நன்றி உணர்வு அமைச்சு தருது. இங்கதான் ஒரு நுணுக்கமான உண்மை இருக்கு. எது சிறந்தது அப்படிங்கிற விவாதத்தை விட எது உங்க அன்றாட வாழ்க்கையில இயல்பா இணையுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காலையோட ஆற்றல் வேணுமா அல்லது ராத்திரியோட அமைதி வேணுமா? உங்க மனம் எதை நோக்கி இயங்குது? உங்க காலை வேளைகள் ரொம்ப அவசரமா இருந்தா காலையில கட்டாயப்படுத்தி நேரத்தை ஒதுக்காதீங்க. அதுக்கு பதிலா அமைதியான ராத்திரி நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ராத்திரி நேரங்கள்ல நீங்க அதிக சோர்வாவோ இல்ல தூக்கத்திலேயோ இருந்தா கட்டாயமா கால நேரத்தை உங்க நன்றி உணர்வு பயிற்சியா மாத்திக்கோங்க. சிலருக்கு கால நேரம் பிடிக்கும், சிலருக்கு ராத்திரி நேரம் பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும். எது உங்க மனசுக்கு ரொம்ப ஈஸியா பழகுதோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இது உங்க வாழ்க்கை முறை மற்றும் வேலை நேரத்தை பொறுத்தது. எது சிறந்தது என்றதை விட எது உங்க அன்றாட வாழ்க்கையில இயல்பா இணையுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மக்கள் செய்யக்கூட பொதுவான தவறுகள். பல பேரு நன்றி உணர்வு பயிற்சி செய்யும் போது சில தவறுகளை செய்யறாங்க. அத ஒரு வெறும் சடங்கா மட்டும் செய்யறது, அப்படி இல்லைன்னா ஒரே நாள்ல மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்க்குது. நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. அத ஒரு முறை மட்டும் செஞ்சுட்டு முடிவுகளை எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து நாமளே ஒப்பிடக்கூடாது. சோசியல் மீடியால ஒருத்தர் நான் நன்றி உணர்வு பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே நாமளும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட பயணம். உங்க வளர்ச்சி உங்க வேகத்துல இருக்கட்டும். மத்தவங்க பாதையோடு உங்களை ஒப்பிடுறது உங்க சொந்த பயணத்தினோட அழகியே செதைச்சிடும். நீங்க செய்யற இந்த தவறுகளை இன்னைக்கே உணர்ந்துட்டீங்கன்னா உங்க முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எப்போ உங்களை நீங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறத நிறுத்துறீங்களோ அப்பதான் நன்றி உணர்வு அப்படிங்கிறது உங்க ஆத்மால இருந்து பிறக்கும். அந்த புதிய மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை, வெறும் 2 நிமிஷம் போதும். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்கணும்னு முடிவு செஞ்சு அந்த நாளுக்கான ஒரு நல்ல எண்ணத்தோட உங்க நாளை தொடங்குங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு கிடைச்ச அனுபவங்களுக்கும் கத்துக்கிட்ட பாடங்களுக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துன்றதை நீங்களே பின்னாடி உணர்வீங்க. கடைசியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். காலையிலயோ ராத்திரியோ அப்படி இல்லைன்னா 2 நேரமோ எந்த நேரத்துல வேணும்னாலும் ஆரம்பிங்க. சில வாரங்கள் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க. இந்த பழக்கத்தை தொடர்ந்து 30 நாட்கள் செஞ்சீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை பல பேர் கவனிக்கிறாங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி விரிவா பார்க்கலாம். நன்றி உணர்வு அப்படிங்கிறது உங்களோட அடையாளமா மாறட்டும். நீங்க இந்த நன்றி உணர்வு பயிற்சியை இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிக்க தயாரா? நீங்க எடுக்கிற இந்த சின்ன முடிவு உங்க வருங்காலத்தையே தலைகீழா மாத்த போகுது. அப்படின்னா இன்னும் ஏன் தாமதிக்கிறீங்க?